அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8 சொல்லும்போது சொல்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவானை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்தேவான் ஒன்றும் பெரிய அட்ரஸ் உள்ளவன் கிடையாது. சாதாரணமான ஒரு பந்தி விசாரிப்புக்காரன். ஜனங்களுக்கு சாப்பாடு விளம்புகிறதை சரியாக செய்ய வேண்டும் என்கிறதுல ஏற்படுத்தப்பட்டவன்ல 7 பேர்ல ஒருவன் தான் ஸ்தேவான். ஆனால் இந்த ஸ்தேவானுக்குள்ளாக விசுவாசமும் வல்லமையும் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. ஏன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின பகுதிகளை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நிறைந்த 7 பேரை தெரிந்தெடுக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் என்றால் அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அல்லது பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிப்பாங்க, ஆனா நமக்கு நடக்குமோ நடக்காது அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ளாக இருக்காது. அவங்க அவிசுவாசிகளாக காணப்படுவாங்க. ஆனா யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறாங்களோ அவங்களை கர்த்தர் பிரயோஜனப்படுத்த போதுமானவர். ஸ்தேவானை இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் பேசுகிறதை எதிர்த்து நிற்க அவங்களால் கூடாதிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆளுக்கு கொண்டிருந்தது. நம்ம இன்னைக்கு சில இடங்கள்ல போய் நின்று பேசணும்னா பயப்படுகிறோம். சில காரியங்கள்ல நம்ம எதிர்த்து நிற்கணும்னா பயப்படுகிறோம். வேதாகம சத்தியங்களை சத்தியமாக சொல்லணும்னா பயப்படுகிறோம். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லை. அப்போ அதுதான் வேதத்துல சொல்லும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பலன் நமக்குள்ளாக கடந்து வரணும்னா நம்ம பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறீங்களோ அவங்க எல்லா மேலையும் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவார். நீங்க எல்லாரும் உலகத்துக்கு சாட்சிகளாக இருக்கலாம். அதே போல ஸ்தேவானை போல தைரியமாய் பிரசங்கிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.